இன்றைக்கி நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் உள்ள ஒரு சின்ன கார்டனில் உள்ள சின்ன ஹார்வெஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். நான் ஃபோனை நானே வச்சு வீடியோ எடுத்ததால் எனக்கு கரெக்டாக ஆங்கிள் வந்து செட் ஆகலை. அப்புறம் தான் தெரிஞ்சது, செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம எடுத்த எந்த வீடியோவுமே சரியாக வரல அப்படின்ட்டு. சரி, இதுக்கப்புறம் ஆங்கிள் ஒழுங்காக செட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு கரெக்ட் பண்ணேன். இந்த பட்டர்ஃப்ளை ரோஸையும் வந்து பறிச்சுக்கிட்டாச்சு. எப்பவும் கொத்து கொத்தாக பூக்கும், இப்போ எல்லாமே மொட்டாக இருக்குது. ஒன்று மட்டும் ப்ளூமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த டபுள் கலர் ரோஸ் வந்துட்டு 3 பூ இருந்தது. ஏற்கனவே இதில் வந்துட்டு 4 பூ வந்து பறிச்சிட்டேன். இப்போ வந்து அதில் 3 பூ இருந்தது, அதையும் பறிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த பிங்க் கலர் செம்பருத்தி, இது வாங்கி வச்சதுலேருந்து இது வந்து 3வது பூ. அந்த பிங்க் கலரை பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக அட்ராக்டிவாக இருந்தது. அந்த கலரே ஒரு மாதிரி செம்மையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஜாதி முல்லைப்பூவில் வந்துட்டு கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறைய மொட்டு வச்சுருக்கு. டெய்லியும் 2 பூ 3 பூ பூக்கும். ஏன்னா நம்ம குட்டி செடியாக தான் வாங்கி வச்சுருக்கோம். டைம் ஆக ஆக தான் கட் பண்ணி விட தான் நிறையா பூ பூக்கும். அதுக்கப்புறம் இந்த பூவெலாம் பறித்து வச்சுட்டு நான் எவ்வளோ பூ பறிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். சரி, நிறைய பூ பறிச்சாச்சு, இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் ஊற்றிட்டு பவுலில் போட்டு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். வச்சு பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே அங்கே வைக்கிறது இங்கே வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அழகாக இருக்குன்னு பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி, இங்கெல்லாம் வச்சா வேஸ்ட்டாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் சாமிக்கிட்ட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு முடிவு பண்ணிவிட்டு அங்கேயும் கொண்டு போய் வச்சாச்சு. இந்த பூவெலாம் ரொம்ப இதெல்லாம் பறித்து மொத்தமாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா எல்லாமே நம்ம தோட்டத்தில் பறித்து நம்ம கையால் சாமிக்கு வைக்கிறது வந்து ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட் மாதிரி தான் இருக்கும்.